வெற்றி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. நான் ஆட்சிக்கு வந்தால் போரை 24 மணி நேரத்தில் நிறுத்திடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் யுக்ரைன் ரஷ்யா போரை பற்றி சொல்லியிருந்தார். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஜோ பைடன் நிர்வாகம் இந்த போரை தீவிரப்படுத்துவதற்கான முயற்சியை செஞ்சுருக்கிறாங்க. யுக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் மிசைலை கொடுத்தவங்க அதை நீங்கள் தாராளமாக ரஷ்யாவுக்கு உள்ளே தாக்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னதுடைய விளைவு யுக்ரைனும் அவசரப்பட்டு இந்த தாக்குதலை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ரஷ்யா அதை நாங்கள் தடுத்துட்டோம், எங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு அதை தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சில இடங்கள்லாம் அந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரஷ்யா ஊடகங்கள் வெளிப்படுத்தியிருக்கு. ஆனால் உயிர் சேதங்கள் ஏற்பட்டதாக இதுவரை நமக்கு எந்த தகவலும் இல்லை. இப்போ இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை ரஷ்யா மீது யுக்ரைன் ஏன் செஞ்சது, எந்த தைரியத்தில் செஞ்சது அப்படின்னு நம்ம பார்த்தா பின்னணியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் தான். ஆனால் இப்படி ஒரு தாக்குதலை செய்வதற்கு என்ன காரணம், ஏன் அவர்கள் தூண்டப்பட்டார்கள், நேட்டோவும் அமெரிக்காவும் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை செய்யுங்க அப்படின்னு ஏன் தைரியம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லை. ஏன்னா காரணம் இல்லாமல் இவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலை நமக்கும் தெரியும். இப்போ ட்ரம்ப் அவர்கள் நான் நிறுத்திடுவேன்னு சொன்ன ஒரு யுத்தத்தை இன்னும் 2 மாதம் கூட முழுசாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த போர் திடீர்னு ஒரு தீவிரப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை செஞ்சுருக்கிறாங்க. தற்பொழுது இந்த பதிவை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ரஷ்யா தன்னுடைய விமானப்படையின் மூலம் யுக்ரைனுக்குள் பல முனைகளில் தாக்குதல் நடத்துவதாக செய்திகள் வருகிறது. இன்னும் அதை நாம் உறுதிப்படுத்தலை. சரி, ட்ரம்புடைய நிலைப்பாட்டினால அதிருப்தி அடைந்ததனால் ஜோ பைடனும் நேட்டோவும் இப்படி ஒரு விஷயத்தை கையாண்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஏன் அப்படின்னா இந்த போரை ட்ரம்ப் நிறுத்திட்டார் யுக்ரைனில் அப்படின்னு சொன்னாக்கா மேற்கத்திய மற்றும் அமெரிக்க ஆதிக்கம் வலுவிழுந்து விடும் அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு இருக்கலாம். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு நண்பராக இருக்கார். அதிபர் தேர்தலில் ஒரு வெற்றி அடைஞ்ச உடனேயே அவங்க 2 பேருக்கும் இடையில பேச்சுவார்த்தைலாம் கூட நடந்தது நமக்கு தெரியும். போன முறை அவருடைய தேர்தல் வெற்றிக்காக ரஷ்யாவும் பணத்தை செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக வெளியே எல்லாருக்குமே தெரிய வந்தது பிற்பாடுங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய நண்பருக்கு எதிராக நிச்சயமாக ட்ரம்ப் யுக்ரைனுக்கு உதவ மாட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஜெலன்ஸ்கியை வைத்து ரஷ்யாவின் மீது ஒரு பெரிய தாக்குதலை நம்ம தொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரஷ்யா தன்னுடைய போரை தீவிரப்படுத்தும், விரிவுபடுத்தும். அப்போ இதன் மூலியமாக இந்த போரை ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமும் தொடரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறதுக்காக ஜோ பைடன் இதை செய்திருக்கலாம் என்று நாம் கணிக்கிறோம். இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த நேட்டோ அமைப்பை பற்றியும் ட்ரம்ப் அதிருப்தி தெரிவிச்சிருந்தார். இந்த நேட்டோ அமைப்பில் அமெரிக்கா தான் அதிகமான செலவுகள் செய்து எல்லாமே வீணான செலவுகள் தான், அந்த செலவை நான் குறைப்பேன், தேவைப்பட்டால் நேட்டோ அமைப்பில் கூட நம்ம இருக்க தேவையில்லை, வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரம்ப் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ ட்ரம்ப் எப்போவுமே சொன்னதை செஞ்சுருவார். ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், லாபம் எதில் இருக்கோ அதை மட்டும்தான் அவர் செய்வார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்படி தான் அவர் போன முறை அதிபராக இருக்கும்போது கூட அவர் நடந்துக்கிட்டார். அவருடைய பேச்செல்லாம் எப்படி இருந்தது, அவருடைய செயல்பாடு எப்படி இருந்ததுன்னா கட் அண்ட் ரைட்டாக இருந்தது. வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்னதை அப்படியே செய்யக்கூடியவராக தான் அந்த ட்ரம்ப் இருந்தார். எந்த இடத்துலையும் அவர் பேசுனது நான் தப்பாக பேசிட்டேன், நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு அவர் வாபஸ் வாங்கினதை நம்ம பார்க்கல. அப்போ ட்ரம்ப் சொன்னதை செய்வார், செய்கிறத சொல்வார் அப்படிங்கிற ஒரு கேரக்டருங்கிறதுனால நேட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியே போகாமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு பெரிய தாக்குதலை யுக்ரைனை வைத்து ரஷ்யாவின் மீது செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது மிக நிச்சயமாக இந்த போரை ரஷ்யா தீவிரப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஒருவேளை யுக்ரைனை தாண்டி ஐரோப்பாவுக்குள்ள இந்த போர் விரிவடையுது அப்படின்னு சொன்னால் இந்த நேட்டோவிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவது அப்படிங்கிறது தடுக்கப்படலாம் ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனே. அப்போ இப்படி ஒரு திட்டமெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் இந்த நேட்டோ அமெரிக்கா கூட்டணி இந்த தாக்குதலை செய்யுமாறு இந்த யுக்ரைனை தூண்டியிருக்கலாம். யுக்ரைன் அதிபரும் பகடைக்காயாக இருந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு பெரிய தாக்குதலை ரஷ்யா மேலே செஞ்சிட்டார். இப்போ நிலைமை என்ன அப்படின்னா ரஷ்யாவிடமிருந்து ஒரு மிகப்பெரிய தீவிரமான தாக்குதலை இந்த ஐரோப்பாவும் அமெரிக்காவும் எதிர்பார்க்கிறது. இதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த யுக்ரைன் முழுக்க இருக்கக்கூடிய தூதரகங்கள் மூடப்பட்டுடுச்சு. தங்களுடைய குடிமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி சொல்லியிருக்கிறாங்க. இது போக ரஷ்யாவை தாக்குவதற்கு இன்னும் அதிகமான மிசைல்ஸ், வெப்பன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு UK, ஜெர்மனி எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க.
பிரான்ஸ் உட்பட. அப்போ எல்லாருமே வெளிப்படையாக நாங்கள் இருக்கோம், நீங்கள் செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக தனித்தனியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ரஷ்யாவின் மீது ஒரு மிகப்பெரிய போரை துவக்குவதற்கான ஒரு திட்டத்தில் இவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். காரணம், நேட்டோவிலிருந்து அமெரிக்கா வெளியேறக்கூடாது ட்ரம்ப்புடைய காலத்தில் அப்படிங்கிறதுக்காக. அப்படின்றதுனால தான் இந்த போர் துவங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாம் கணிக்கிறோம். ஏன்னா வேறு விஷயம் நினச்சி பார்த்தா ஒன்றுமே இல்லை. இந்த போரை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இது ஒரு போராகவே பார்க்கல, இது ஒரு சகோதர சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். யுக்ரைனில் பொதுமக்கள் வாழக்கூடிய எந்த ஒரு நிலை மீதும் ரஷ்யா தாக்குதலை நடத்தலை. இந்த போருக்கு பிறகுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த பிரச்சனை உருவாச்சு. ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தாக இஸ்ரேல் அப்பாவி மக்களை கொண்டுகிட்டு இருக்குங்கிற அந்த ஒரு விஷயத்தை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் ரஷ்யாவை பற்றி யாரும் எதுவும் பேசலை. என்ன காரணம்னா, இவங்க வந்து பொது மக்களை கொல்லவும் இல்லை, பொது சொத்துக்களை சேதப்படுத்தவும் இல்லை. யுக்ரைனுடைய இராணுவ நிலைகளை மட்டுமே அவங்க குறி வச்சு தாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது திடீர் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ரஷ்யா என்ன செய்ய போகுது யுக்ரைனுடைய தாக்குதலுக்கு அப்படின்னு பார்ப்போம். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. போரை தீவிரப்படுத்தினால் ரஷ்யா, போரை விரிவுபடுத்தினால், ஐரோப்பாவுக்கு உள்ளாக இந்த போரை ரஷ்யா கொண்டு சென்றால் நேட்டோ கூட்டமைப்பு என்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட போகிறது, அமெரிக்கா என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நாமும் காத்திருக்கிறோம். ஒருவேளை அதிபராக ட்ரம்ப் வரும்போது இந்த நிலை மறுபடியும் தடாலடியாக மாறலாம், அல்லது ட்ரம்ப்பும் இதே அதிரடியான நிலையில் நிற்பாராங்கிறது நமக்கு தெரியல. இது விஷயமா இன்னும் நமக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் எந்த ஒரு அறிக்கையும் விடலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிலைகள் இங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு. இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.